Hi viewers, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபி என்ன பார்க்க போறோம்னா குலாப் ஜாமுன்ங்க. குலாப் ஜாமுன் செய்யிறதுக்கு நான் வந்து MTR பிராண்ட் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டோட டேஸ்ட் பிடிக்குமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். இது நம்ம எப்படி பண்றதுன்னு பாப்போம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாவு கொட்டிங்க. இந்த மாவு வந்து எதுமே போடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெறும் கையிலேயே வந்து நல்லா இப்படி உடைச்சு விட்டுக்குங்க. எதுவும் கட்டி வரக்கூடாது. நல்லா உதிரியா வர மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துர்க்கேன். இதுக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். ஒரே ஸ்ட்ரெச்ல நிறைய தண்ணி ஊத்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி சாஃப்ட்டா வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் வந்து இதுல வந்து மேலே சேர்த்துட்டு இந்த மாதிரி நெய் வந்து கொஞ்சமா போட்டு இது மேலே சும்மா அப்படியே பிசைஞ்சு வச்சீங்கன்னா இந்த மாவு வந்து உங்களுக்கு காயாம நல்லா இருக்கும். இது வந்து நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம இதுக்கு சக்கரை பாகு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சக்கரை பாகு எடுக்கிறதுக்கு 800 கிராம் சக்கரை எடுத்துர்க்கேன். இதுக்கு ஈக்குவலா தண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த சக்கரை இதல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலயே இது கரைஞ்சிரும். நல்லா கரையட்டும். இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி போடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு பக்கம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த சக்கரை பாகுக்கு வந்து நீங்க மத்த இனிப்பு பலகாரம் செய்யும்போது இந்த கம்பி பதம் பாப்பீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வர வேண்டாம். இதுக்கு பாருங்க இப்படி எடுத்து பாக்கும்போது நல்லா வழவழன்னு இருந்தா போதும். நீங்க வந்து நல்ல கம்பி பதம்லாம் வச்சு சக்கரை பாகு எடுத்தீங்கன்னா நீங்க ஜாமுன் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லேயர் சுகர் அப்படியே அதுல ஃபார்ம் ஆயிடும். ரெண்டாவது நாளே பாத்தீங்கன்னா நீங்க இந்த பதத்துல எடுத்தாதான் ஒரு 3 to 4 days ஆவது வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது போதும். இப்போதைக்கு இத ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இங்க பாருங்க, மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இப்போ இது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து இந்த நெய்யை இப்படி கையில வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்புறமா இது வந்து குட்டி குட்டியா பால்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாம வரும். உங்களுக்கு ஜாமுன் வந்து எவ்வளவு பெருசு வேணுமோ அதுக்கு பாதி சைஸ்ல நீங்க மாவு எடுத்து நல்லா அப்படி உருட்டிடலாம். உருட்டும் போது எந்த வீரலும் இல்லாம இந்த மாதிரி நல்ல ப்ளைனா இருக்கணும்ங்க. அப்பதான் வந்து ஜாமுன் நல்லா உடையாம இருக்கணும். இது ரோல் பண்ணும்போது இந்த மாவுமே வந்து நல்லா சாஃப்ட்டா வந்து உருண்டை பிடிச்சுங்க. ஹார்டா இருக்க கூடாது. ஹார்டா இல்லாம சாஃப்ட்டா இருந்தா தான் நல்லா வந்து நமக்கு அந்த சுகர் சிரப்ல ஊறும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்ல ப்ளைனா வந்து உருட்டிடலாம். இங்க பாருங்க, நான் சின்ன சின்ன பால்ஸா வந்து நல்லா உருட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பெருசா வேணும்னா இன்னும் கூட பெருசா கூட நம்ம போடணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் வந்து ஜாமுன் பால்ஸ்ல அதுல போட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமா பால்ஸ் எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாம் வந்து போடும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல இல்ல மீடியம்ல வச்சுக்கலாம். நல்லா பிரவுன் கலர் ஆகுற அளவுக்கு பொரிச்சு எடுத்துங்க. பார்த்து தீச்சிரவும் கூடாது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் பிரவுன் வரணும். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போடும்போது சின்ன சின்ன பால்ஸா இருந்தது, இதுவே நல்ல பெருசா வந்துருச்சு பாருங்க. இன்னும் வந்து அந்த சுகர் சிரப்ல போடும்போது இன்னும் நல்ல உப்பி வரும்.
அவ்வளோதாங்க. நம்ம எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துட்டோம். இது நம்ம பொரித்து எடுத்தது எல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். சூடாறினதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சுகர் சிரப்பும் வந்து சர்க்கரை பாகு நல்லா ஆறி இருக்குங்க. சூடாக நம்ம எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது, நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து இந்த சுகர் சிரப்பில் வந்து நம்ம பொரிச்சிட்டு வந்த இந்த ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலாக வந்து ஒரு 2 hours வந்து ஊறுனா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இது அவ்வளோ நேரம் ஊறுறதுக்கு விட மாட்டாங்க. மினிமம் வந்து ஒரு 1/2 hour ஆகுது இது ஊறுச்சுனா தான் உங்களுக்கு அந்த ஜாமுன் வந்து நல்லா அந்த சுகர் சிரப்பு வந்து உள்ளே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜேகே வியூவர்ஸ்.